ஹாய் எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? வெட்னஸ்டே காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு 5 தடவை ஆஃப் பண்ணி ஒரு வழியாக 5:30 மணிக்கு எழுந்தாச்சு. காலையில் அரிசி பக்கெட்டில் முழிச்சா தான் இன்றைக்கி நாளே நல்லா இருக்க மாதிரி இருக்கும். காத்தால முழிச்சிடணும் அரிசி பக்கெட்டில், அப்போ தான் சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் தூக்கத்தில் ஒரு 15 நிமிஷம் கிட்ட வெட்டுறோம், ஒரு வழியாக வெட்டி வேக வச்சாச்சு. இந்த சிங்க்கு நிறைய பாத்திரம், ஒரு நாளுக்கு அதெல்லாம் பாத்திரம் கழுவும்போது இனிமேல் நைட்டே கழுவிடணும். ஆனால் நைட்டு சரி கூட காலைல அதை விட என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வேலை தான். இன்றைக்கி தேங்காய் சாதம். நான் எப்படி தேங்காய் சாதம் பண்ணுவேன்னா, தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் எல்லாம் தாளிப்புக்கு போட்டு வரமிளகா கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் இந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அந்த தேங்காய் எண்ணெயிலே வறுத்துடுவேன். அப்போ துருவின இஞ்சி துருவி போட்டுட்டு பச்சை மிளகாலாம் அந்த தேங்காய் எண்ணெயில் வறுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் தேங்காய் சாதம். தேங்காவை நான் மிக்சியில் அரைச்சி போட்டுருவோம். அப்போ அந்த தேங்காய் பால்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். அரைச்சின்னா 2 கொரப்பாக அரைச்சி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். கிளறி எல்லாம் வச்சுட்டு தேங்காய் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த பக்கம் பேட் அப்பளம்லாம் பொரிச்சாச்சு. நான் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ணுவேன். எப்போ பாரு இந்த ஃப்ரையே பண்ணுறோமே, கோபி ஃப்ரையே பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் சாஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடைசியில் ஐயோ இன்னும் பொரிக்கலையேன்னு அடுத்தது அதை பொரிச்சிட்டு இருந்தேன். காலையில் டிஃபனுக்கு பணியாரம், கேரட் எல்லாம் போட்டு பணியாரம். எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி காயெல்லாம் சாப்பிட்டா, நீ சாப்பிடாட்டி போனாயன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நான்லாம் இவங்களுக்கு உட்காந்து இந்த கார்னிஷ் பண்ணுறது, இந்த கேரட்டை இதில் போட்டு கொடுக்குறது, எவ்வளோ வேலை பண்ணோம். அப்பயும் இதுங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு நான் ஒரு பாடுபட வேண்டியதாக இருக்கும். ஒரு வழியாக எல்லாம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா 8 மணிக்கெல்லாம் சாப்பிட கொடுத்தா தான் கரெக்டாக நான் கலர்றதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும். புட்டுக்கு 8 மணிக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் தான் மஞ்சூரியன்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், பொரிச்சு வச்சதெல்லாம். ஒரு வழியாக சாப்பாடும் கட்டியாச்சு.